ஆளுநரினுடைய உறுப்பினர் பதவியிலே இருந்தும் புறக்கவிசார பதவியிலே இருந்தும் நீக்கப்பட்ட செய்தி மிகவும் இருக்கிறது. என்னுடைய பல மாதங்களுக்கு முன்பு நடந்த மாதாந்த கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அவருடைய பதவியை உறுப்பினரையும் இடநிறுத்தப்பட்டுள்ளது. உண்மையில் உங்களுக்கு நீண்ட மனவருத்தம். எங்களுடைய காவல்துறை நகராட்சி மன்றத்தினுடைய ஒரு மிக முக்கியமான செயற்பாட்டாளராக ஒரு நல்ல ஒரு உறுப்பினராக எல்லா வேறு திட்டங்களுக்கும் முன்னின்று உழைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்கின்றது, இந்த பதவி நிலையில் இழந்திருக்கின்றோம் என்பது மிகவும் மனவருத்தம். இந்த சமயத்தில் நான் மிகவும் நேசிக்கின்ற அல்லது மிகவும் மதிக்கின்ற எங்களுடைய வடபகுதியினுடைய ஆளுநரிடம் நான் வினயமாக கேட்பது, இதை நாங்கள் தயவு செய்து மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். நீங்கள் விட்ட இந்த கஜெட்டை கண்டிப்பாக மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். என்றால் ஒரு செயற்பாட்டாளர் அல்லது போனால் எங்களுடைய நகராட்சி மன்றத்துக்கு மிகவும் உதவியான ஒரு நபரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்பதுதான் இந்த பதவி நிலையில் இழந்திருக்கிறோம் என்கிறது எல்லோருக்கும், எங்களுடைய நகராட்சி மன்றத்தின் உறுப்பினர்கள் அவ்வளவு பேருக்கும் மிகுந்த மனவருத்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது. மக்களுக்கும் அல்லது போனால் வர்த்தகர்களுக்கும் இது ஒரு மிகுந்த மனவருத்தத்தை அளிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய கட்டா நிகழ்வு வெற்றிகரமாக இங்கு அந்த வர்த்தகர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த கட்டா நிகழ்வு கூட இந்த வர்த்தக காவல்துறை கைத்தொழில் வணிக மன்றத்தினுடைய வர்த்தகர்களினுடைய ஏற்பாடு அவர்கள் சுயமாக வந்து இந்த கட்டாலை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அதுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த நிலவரத்தை உணர்ந்து தயவு செய்து நாங்கள் வினயமாக மீண்டும் மீண்டும் எல்லோருடைய சார்பிலும் இருப்பது தங்களிடம் நீங்கள் விட்ட இந்த கருத்தை பரிசீலனை செய்து அதை பின்வாங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் மிகுந்த நன்றியுடையவர்களாகவும் அல்லது போனால் மிகுந்த உங்களின் மேல் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக நாங்கள் இருப்பதற்கு மிகவும் வாய்ப்பாக அமையும். உங்களுடைய நல்ல எண்ணமும் அதற்கு ஒரு ஊராக அமையும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய உபதவிசாளர்களுடைய மிகவும் மனவருத்தமான விஷயம் அவருடைய உறுப்பினரையை நீக்கியது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஜனநாயகத்தை நேசிக்கின்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. பலத்தப்பட்ட ஒரு எதிர்ப்பை மக்கள் மத்தியில் எண்ணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கன்னத்தில் அடித்தவர்களுக்கு மரண தண்டனை என்ற ஒரு உயர்ந்த தண்டனையை வழங்கப்பட்டதாகவே எல்லோரும் உணர்கின்றோம். சிறு தவறு செய்திருந்தால் அல்லது போனால் தெரியாதனமாக அந்த தவறுகளை அந்த சூழ்நிலையை செய்திருந்தால் அதற்கேற்ற ஒரு சாத்தியமான தண்டனையை கொடுத்திருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக நடந்து வந்து பெற்றுக்கொள்வோம். அதை எல்லோரும் அதை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகுந்த உயர்ந்தபட்ச தண்டனையாக நாங்கள் கருதுகின்றோம். தயவு செய்து அதனை பரிசீலனை செய்கின்றது மிகவும் நன்றி.